என்றால் தியான நிலையில் நம்மை நாம் அறியாது உறங்கி விடுவோம். நம்மை நாம் அறியாமல் நம் கவன நிலையை இழந்து விடுவோம். எப்படி சமைக்கும் போதும் வாழ்க்கை வாழும் போதும் எண்ணத்தில் சோர்வு இல்லாமல் நாம் வாழ பழகுகிறோமோ, சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்கிறோமோ, வேதனையை வரவழைத்துக் கொள்கிறோமோ, அப்படி தியான நேரத்தில் நாம் அந்த முழுமையான உணர்வுகளுக்குள் புகுந்து விட வேண்டும். அதனுடைய சமைப்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிற எண்ண ஓட்ட கதிக்குள் நாம் சிக்குள்ளாமல் நாம் எண்ணும் இந்த கோள்களின் நட்சத்திரங்களின் உணர்வலைகளை, அவற்றினுடைய ஒளி அலைகளை ஏக்கம் கொண்டு, வீரியமான ஏக்கம் கொண்டு நம் சரீரத்தின் சமைப்பலைக்குள் நாம் உணர்ந்து சேர்த்தோம் என்றால், அவற்றின் வார்ப்பகம் நம் சரீர அமிலத்துடன் கூடி கூடி நம் உயிராத்மாவின் நிலை பரிணாமத்தினுடைய வளர்ச்சியை பெற்றுவிடும். புரிகிறதா? இப்படித்தான் மண்டலங்களின் சமைப்பலைகளை அந்த ரிஷி சக்திகள் கூட்டினார்கள். புரிகிறதா? வேறு கேள்விகள் இருக்கின்றதா? கோடான கோடி அணுக்களின் தொகுப்பலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஒரு இடத்தில் நம்மை யாராவது காயப்படுத்தும்படி ஏதாவது சொல்லி இருக்கலாம். உடனே வேறு கொண்டு அந்த குண அலைகள் அதை ஈர்த்து கொள்ளும். இவர்கள் நம்மை இப்படி ஏசினார்கள், இவர்கள் நம்மை இப்படி ஏளனம் செய்தார்கள் என்று நம் அகங்காரத்தினுடைய சமைப்பலைகள் அதை பெற்று நம் சரீரத்துக்குள் வைத்துவிடும். நாம் வாழக்கூடிய எல்லா காலகட்டங்களிலும் இப்படி பலவிதமான குணங்களின் சமைப்பலைகளை நம் சரீரம் கோபம் கொண்டும், வீரியம் கொண்டும், வீரம் கொண்டும், நம் சுவாசத்தின் கதியோட்டத்தில் நம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பலவிதமான நிலைகளுக்கு ஒத்த உணர்வலைகளை எல்லாம் சமைத்து பல கோடிக்கணக்கான அணுமண்டலத்தின் சமைப்பலைகளை உள்ளே சேமித்துக் கொண்டே இருக்கும். நாம் செய்யக்கூடிய இந்த தியானத்தின் நேரமோ சிறிதளவு, அந்த சிறிது நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய அந்த உயர் நுண்மின்க அந்த சக்தியின் சமைப்பலை இவைகளையெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு அதற்கு வீரியம் கிடைக்கிறார் இல்லையா? கிடைக்குமா? கிடைக்கிறது. தியான நேரம் முடிந்தவுடன், கண்கள் திறந்தவுடன் பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எண்ண மனநிலைகள், நம் இயல்புக்கு மேலே இருக்கக்கூடிய குணங்களின் சமைப்பின் வீரியங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்றது இல்லையா? எப்படி பாய்ந்து புலி தன் இரையை தானே தேடிக்கொள்கிறது, அந்த இரையை வீரியமாக ஒரே தாக்குதலாக குறிவைத்து அது பிடிக்கின்றது. பதுங்கி பதுங்கி இருந்த புலியின் வேகம் எவ்வளவு பதுங்கி இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வேகத்துடன் அந்த இரையை பிடிக்கச் செல்கிறது, ஒரே குறியுடன். அப்படி இந்த கோடிக்கணக்கான அணுக்கு மண்டலத்தை நாம் உடலுக்குள் நாம் வைத்திருந்தாலும், உள்ளே நம் இருப்புக்குள், நம்முடைய குணங்களுக்குள் எத்தகைய வீரியமான கோபமா, காமமா, குரோதமா, இப்படி பலவிதமான குண அலைகளை சமைத்து வைத்திருப்போம் இல்லையா? பதிவு பெற்ற அலைகள் அந்தந்த நேரங்களுக்கு உகந்த ஒரே பாய்ச்சலில் அவற்றின் சமைப்பை நம் வீரியமுடன் நம் சரீரத்துக்குள் ஈர்த்துள்ளோம். படபடப்பு வந்தவுடன் வயிறு கலங்குகிறது, வயிற்றில் போகிறது, பலவிதமான தளர்வு நிலைகள், பலவிதமான சோர்வு நிலைகள், அச்ச நிலைகள், இவைகளெல்லாம் இந்த சரீர மண்டலம் தோன்றும் முன்னே ஆகியல் அண்டத்திலிருந்து உண்டாகி வந்த அணுவின் தன்மையிலிருந்து உருவெற்று சமைத்திட்ட அத்தனை வகையான குணங்களின் வார்ப்பகங்களையும் கூட்டி வைத்திருக்கின்றது. 1008 குண வார்ப்பகங்கள் நம் சரீர மண்டலத்துக்குள் இருக்கும். புரிகிறதா? ஆக இந்த உயிர் பிரிந்த பிறகு இந்த குணங்கள் அதற்கு உகந்த நிலைகளுக்கு உகந்த நிலைகளுக்கு சென்று சேர்ந்துவிடும். புரிகிறதா? ஆக நம் எஞ்சி இருக்கும் நம் ஆத்மாவிற்கு தேவையான அந்த ஜீவசக்தியையோ, மின்காந்த சமைப்பையோ, ரசகாந்தத்தின் சமைப்பையோ, மண்டலங்களின் ஒளி அலைகளையோ ஈர்த்து சமைக்கக்கூடிய இருப்பலையின் தன்மையிலேயோ திண்மமோ அல்லது பலமோ இருக்கிறது. புரிகிறதா? எஞ்சி மிஞ்சி நிற்கும் இந்த ஆத்மசக்தியின் ஆற்றலோ பழுது பெற்ற நிலையில் அது வெளியேறிவிடுகிறது. புரிகிறதா? பிறகு மீண்டும் ஒரு சரீரம் பெறுவதற்கு பல கோடி ஆண்டுகள் தவம் செய்து அதனுடைய வார்ப்பகத்தை கூட்ட வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த குணங்களின் சமைப்பலைகளில் இருந்தெல்லாம் அவற்றின் தன்மையை எப்படி நஞ்சை உண்ட
ஈசன் நஞ்சுண்டன் ஆனான். நஞ்சையே அமிர்தமாக்கிய ஈசன் அமிர்த கடேஸ்வரன் ஆனான் இல்லையா? புரியவில்லையா? காளி என்றால் கையில் சூலம், மாரி என்றால் தீச்சட்டி. குணங்களை மாற்றித்தரக்கூடியவள் மாரியம்மன். அவள் நம்முடைய தீச்சட்டியை கொடுப்பது அணுவினுடைய வெப்ப மண்டலத்துக்குள் இருக்கக்கூடிய உராய்வு நிலையில் ஏற்படக்கூடிய குணத்தின் சமைப்பை மாற்றித்தரக்கூடியவள், மாற்றி உயிர் பெற்றவள் மாரியம்மன். புரிகிறதா? ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ஜீவ பேதங்கள் தானே. அப்படி பல கோடிக்கணக்கான குணங்களை நாம் சமைத்து வைத்து விடுகின்றோம். இந்த கதிர்வீச்சு தாக்குதலுக்கு உகந்த நிலையில் இந்த புவியின் பதிவு குணங்களின் நிலைகளுக்கு ஒப்ப. ஆக இவற்றின் நிலைகளெல்லாம் உராய்வு கொண்டு இவற்றின் வளர்ப்பு வளர்ந்து வருவதால் இந்த வளர்ச்சியின் தன்மையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவே வைராக்கியமுடன் கூடிய கூறிய ஞானவேலின் தன்மையுடன் கூடி ஓர் எண்ணத்தில் ஊர்த்தவ காளியின் சக்தியை, உஜயினி காளியின் சக்தியை, முதுகு தண்டின் வழியாக ஓர்முகப்பட்ட அந்த ஆற்றலை சகஸ்காரத்திற்கோ அல்லது பிடரி வழிக்கோ அல்லது ஆக்னியத்திற்கோ கொண்டு குவித்து அந்த இருப்பின் அலையை, விண்ணின் ஒளியை சமைத்து தரக்கூடிய அருகோண சக்கரத்தின் சூட்சமத்தை உணர்ந்து குவிந்து விரித்தலும் விரிந்து குவித்தலும் அகில சச்சிதானந்தத்திற்குள் ஐக்கிய பெற்ற நிலையை காட்டிச் சென்றார்கள் சித்தர்கள். புரிகிறதா? புரிகிறதா இல்லையா? புரியவில்லையா? குணங்களை சமப்படுத்தணும். குணங்களை சாந்தமுடன் அன்புடன் சமப்படுத்திடல் வேண்டும். அன்பெனும் கேடயத்தின் துணை கொண்டுதான் உயர்ந்த அந்த அமில சக்திகளை பெறுவதற்காக தனக்குள் இருக்கக்கூடிய இந்த மாசு பெற்ற குணங்களின் சமைப்புகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? இயல்பு தூய்மையானதாக இருந்ததென்றால், மாசுபடாததாக அது இருந்ததென்றால், அந்த இயல்பால், அந்த இயல்புணர்வால் ஆத்மா ஆண்டவனை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எளிதாகிவிடும். புரிகிறதா? சிலருக்கு 3வது வேலை செய்யும் பலர்கள், அதாவது 1 கோடி பேர் முயற்சி செய்தார்கள் என்றால் அதில் ஒரு 500 பேர் ஞானத்தன்மையை பெற்றாலும் ஞானத்தின் தன்மையை விரிவாக்கம் கொண்டு மகரிஷிகளின் அலைத்தொடருடன் சமைத்து செல்வது என்பது இயலாத காரியமாக இருக்கின்றது இல்லையா? ஆக தியானத்தின் பக்குவத்தில் ஏக்கமுடன், வீரியமுடன், முழுமையான அர்ப்பணிப்புடன் நின்று ஏங்கும் ஜீவன்கள் சாந்தமுடன், பரிவுடன் நின்று ஏங்கினால் பரந்தாமன் அருள் புரியலாம், தன் கருணையின் அருளை புரிந்திடலாம். தெய்வீக அந்த கருணையின் அமுதம் நம் சரீர மண்டலத்திற்கு கிடைக்க வேண்டும், நம் ஆத்மாவிற்கு கிடைக்க வேண்டும், நம் உயிருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த உணர்வலையை சமைக்கும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? என்றும் 16ஆய் சிரஞ்சீவிகளாய் இருக்கும் மார்க்கண்டேயனும் சரி, ஆஞ்சநேயரும் சரி, அகிலாண்ட ஈசனும் சரி, கோரக்கனும் சரி, போகனும் சரி, தன் நித்தியத்துவத்தை நிலைநிறுத்த தன்னுள் இருக்கும் வேண்டாத குண அணுக்களின் சமைப்பை வெளியேற்றி துர்குணத்தை துறந்து நற்குணத்தை காத்து ஈர்த்து சாந்தமுடன் அன்புடன் ஞானத்தை வளர்த்தார்களாம். புரிகிறதா? மேலாண் நிலை கொண்ட குணங்கள் 3: அன்பு, சாந்தம், ஞானம். இது ஆகாயத்தினுடைய குணங்கள். இது புவியின் சமைப்பு உகந்த குணங்கள் இல்லை. புரிகிறதா? அன்பு வீரமாகி, வீரம் வைராக்கியமாகி, வைராக்கியம் கருணையாக மிளிருமா. புரிகிறதா? ஆக என்ன கேள்வி கேட்டீங்க? குணங்களை சமப்படுத்த வேண்டும். 5 நிமிடம் 10 நிமிடம் அரை மணி நேரம் தியானம் செய்தாலும் விழிப்பு நிலை ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்முடைய உடலுக்குள், நம்முடைய உணர்வுக்குள், நம்முடைய எண்ணத்திற்குள், நம்முடைய சுவாசத்திற்குள் இருந்து கொண்டிருந்ததென்றால் சமநிலைப்பட்ட
சுழுமுனை சுவாசம், குறுநிலை சுவாசம்,